நல்லது நடக்கும். நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன். உனக்கானது எங்கு, எப்போது, எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே. அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது. அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை. உனக்கென்று எழுதி வைத்தது நான். அது என்னிடம்தான் இருக்கிறது. அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன். ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே மறந்து விடுகிறாய். அது உன் கையில் விரைவில் வந்து சேரும். நீ கேட்டதை நான் தரதா போகிறேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே, உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே. அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில். ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள். அவனுக்கு தேவைதான், அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். இது வேண்டாத ஒன்று. உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினால் என்னிடம் வந்து சொல். நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை நான் துடைத்துக் கொள்கிறேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா? நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன். என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன். என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான். கலியுக வரதன் நான். என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே. நீ எந்த நொடி மறந்தாலும், எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது. புரியாமல் இல்லை. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா? ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும். குழந்தைக்காக உன் வாழ்க்கையில உனக்கான பாதையை உன் கண் முன்னாடி நான் காமிக்க போறேன். உன் வாழ்க்கையில இனிமே நடக்க போகும் எல்லாமே நல்ல மாற்றங்களா இருக்க போகுது. அற்புதங்கள் நிறைந்ததா இருக்க போகுது. அதிசயங்கள் நிறைந்ததா இருக்க போகுது. எல்லாத்துக்குமே உன்னை நீ தயாராக வச்சுக்கோ. நல்லா உழைச்சி முன்னேறத்துக்கு நீ தயாராயிரு. மற்றவர்களின் கஷ்டங்களை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும்தான் நீ கடைப்பிடிக்கணும். அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷமாக இருக்கும். நீ வேறு எதையுமே யோசித்து நீ குழம்பிக்காத. நான் இருக்கேன்ல, நான் உன் இதயத்தில் உட்காந்து உனக்கான அனைத்து வினாவிற்குமே நான் விடையளிக்கிறேன். அதை நீ நல்லபடியாக உணர்ந்து தெளிஞ்சு புரிஞ்சுக்கோ. குழந்தையின் வாழ்க்கையில் இனிமே தென்றல் காற்று மட்டும்தான் வீசப்போகுது. அந்த தென்றலை நீ அழகாக அனுபவித்து மகிழ்ந்துக்கோ. அதை போலவே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதின்ற ஒரு காற்று இருந்தாதான் அதை நீ அழகாக அர்த்தமுள்ள உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக உனக்கு மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது அந்த தென்றலை நீ உணரும் இல்லையா? நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் காற்று உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதல்ல பொறுமையாயிரு, சகிப்புத்தன்மையோடு இரு, அப்புறம் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். இவற்றை எல்லாமே நீ கடைப்பிடிச்சு வந்தன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வெற்றி தான். அந்த செம்மையான வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ. அந்த வழியாக நான் இருப்பேன் உனக்கு துணையா. எத்தனை இடர் வந்தாலுமே, எல்லாமே எந்த சோதனை வந்தாலுமே, எத்தனை காலம் ஆனாலும் நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன். என் குழந்தையோட வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலத்தை நான் நெருங்க வச்சிட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரம் உன் கையில் கிடைக்க போகுது. எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதான்னு நீ என்கிட்ட ஏக்கத்துடன் கேட்கிட்டே இல்லையா?
உன் தந்தை உன்னுடைய அப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினச்சிக்கிட்டு தானே என்னிடம் வந்து இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிற? உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்காக என் அப்பா என் அம்மாவாக என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் உனக்கு நான் கிடைக்க வைக்கிறேன். அதில் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையும் நான் அளிக்க போகிறேன். அதில் எல்லா மங்களமும் உனக்கு இருக்க போகுது. எல்லா சுபிட்சமும் உனக்கு கிடைக்க போகுது. நீ எதிர்பார்த்ததை விட இப்படி தான் இருக்குன்னு உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா? அதை விட பல மடங்காக உனக்கு அளிக்க போகிறேன். அந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு தொந்தரவுமே உனக்கு இருக்காது. நீ நல்லா இருப்ப. இது என்னுடைய சத்திய வாக்காக நீ எடுத்துக்கோ. எல்லாமே கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு சற்று பொறுமையாயிரு. உனக்கான நல்ல பலனை நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இந்த ஒன்றை மட்டும் நீ நல்லா உன் மனசுலையும் புத்திலையும் ஏற்றி வச்சுக்கோ. அது என்ன தெரியுமா? நானே நிரந்தரம், மற்றவை எல்லாமே கலைந்து போகும் மேகங்கள். இதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவ. அதற்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே கூடி சீக்கிரம் நிறைவேறணும்னு தானே நீ ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா இதை செய். முக்கனுடைய தேங்காவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு நிவேதனமாக கொடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே கூடி சீக்கிரமே நான் நிறைவேற்றி காமிக்கிறேன். எனக்கு முக்கனுடைய தேங்காவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு நிவேதனம் செய். உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் சாயப்பா மீது நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்துரு. கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நான் இருக்கேன். நல்லது மட்டும்தான் கிடைக்கும். நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். நான் உனக்காக சாப்பிடாமல் காத்திருக்கின்றேன். எனக்காக அடுத்த வியாழனுக்குள் நீ எனக்காக சமைத்து எனக்கு பிடித்ததை எடுத்து வா. நான் உனக்காகவே காத்திருக்கின்றேன். என்னுடைய துவாரகாவில் எனக்காக நீ சமைத்து எடுத்து வருவாயா? காத்திருக்கவா? நீ எனக்காக இதை செய்து உன் வீட்டில் உன் கையால் நீ சமைத்து எனக்கு எடுத்து வாயேன். உனக்காக நான் காத்திருப்பேன். ஒரு வாரம், அதாவது ஒரு வியாழக்கிழமை எனக்காக சமைத்து என்னிடம் கொண்டு வந்து வை. அதை நான் உண்கிறேன். உன்னுடைய சமையலுக்காக நான் காத்திருப்பேன். நிச்சயம் நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் நான் காத்திருப்பேன். நீ என்னை இப்படி வழிபட்டு பார். நிச்சயமாகவே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அவர் கேட்ட உணவை கொண்டு வந்து அவருடைய விருப்பப்படி செய்துவிட்டு உங்களுடைய நிச்சயமான வழிபாட்டின் நிச்சயமான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே பலன் உண்டு. சீரடியில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்து பாலை நிலம் போன்று இருந்த அந்த பூமியை தனது தவசக்தியால் சோலைவனம் ஆக்கியதுடன் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை தனது நல்லாசிகளை வழங்கினார். அவரது தெய்வீக ஆற்றலும் ஞானமும் பாரதம் முழுவதுமே இருந்த மக்களை சீரடி என்னும் சின்னஞ்சிறிய கிராமத்திற்கு வரவழைத்தது. தன்னகத்து அருகில் இருக்கும் பக்தர்களுக்கு நேரிலும் எட்ட முடியாத தொலைவில் இருக்கும் தனது பக்தர்களுக்கு தனது சித்தாற்றலால் பல நன்மைகளை செய்துள்ளார் சாய்பாபா. அப்படிப்பட்ட சாய்பாபாவை வணங்கும் போது என்ன நைவேத்தியம் செய்தால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பிடித்த உணவுதான். சீரடியில் வாழ்ந்த மகானான சாய்பாபா ஒருபோதும் தன்னை ஞானி என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறியது கிடையாது. அவரின் ஒரே சொத்து பக்தர்கள். அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அவர் காட்டிய அன்பு மட்டும்தான். அத்தகைய பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பல வகையான உணவுப் பொருட்களை அன்புடன் அளிக்கும் போது அவற்றை ஆசிர்வதித்து குழந்தைகளுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வழக்கம் கொண்டவராக சீரடி சாய்பாபா இருந்தார். அவர் சித்தியடைந்து ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் இன்றும் வணங்குபவர்களின் வாழ்வில் ஏற்படும் எத்தகைய சிக்கல்களையும் தீர்க்கும் ஆற்றல் படைத்தவராக சாய்பாபா விளங்குகிறார். அவருக்கு எத்தகைய நைவேத்தியமும் படைத்தும் வணங்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். சீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளாக பசலைக்கீரை இருந்தது. எனவே இன்றும் சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்பவர்கள் பசலைக்கீரையை பாபாவுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்கின்றனர். இதன் மூலம் சாய்பாபாவை வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். சீரடி சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த மற்றொரு உணவுப் பொருள் அல்வா.
அல்வாவாகும். வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு ரவை கொண்டு செய்யப்பட்ட அல்வாவை படைத்து வழிபடுவதால் வாழ்வில் வளமையும் மகிழ்ச்சியும் பெருகும். சாய்பாபா ஒரு துறவி. எனவே அவர் அதிகம் சாப்பிட்ட எளிய உணவாக இருந்தது கஞ்சி மற்றும் கூழ் மட்டும்தான். வியாழக்கிழமைகளில் கஞ்சி மற்றும் கூழ் ஆகியவற்றை தயாரித்து சாய்பாபாவிற்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பக்தர்களுக்கு கஞ்சி கூழ் ஆகியவற்றை பிரசாதமாக தருவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், வறுமநிலை ஆகியவை விரைவிலேயே தீரும். நமது கலாச்சாரத்தில் அனைத்து தெய்வீக வழிபாடுகளிலும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தேங்காயை வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு படைத்து வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்க வழிவகை செய்யும். சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான பழ வகை ஆரஞ்சு பழம். வியாழக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது சாய்பாபா கோவிலிலோ பாபாவை வழிபாடு செய்யும் போது ஆரஞ்சு பழங்களை படித்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய தரித்திரங்கள், துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும். பாபாவிற்கு மிகவும் விருப்பமான சாமந்தி மலர்களை சமர்ப்பித்து பாபாவை வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேற பாபா உங்களுக்கு அருள் புரிவார். அவர் கேட்டதை கேட்டதுபடியே கொடுத்து விடுங்கள். உங்களிடம் இப்போது கேட்பது பசலக்கீரை. அந்த உணவை சமைத்து கொண்டு பாபா அவரை பார்த்து விட்டு வாருங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். என்னை மறந்து விடாதே. நான் சொன்னதை நீ மறந்து விடாதே. உனக்காக காத்திருக்கிறேன் பசியோடு. நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது. மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கிறேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது. இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது. இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன். நம்பிக்கையோடு இதனை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். எனக்கு பிடித்த உணவை தயார் செய்து வை. உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன். உன்னை நீ தயார்படுத்திக் கொள். எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது. எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் சுபிட்சம் அடைய போகின்றாய். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன். நடப்பது, இனி நடக்கப் போவது, இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே, என்னுடைய துணையால் தானே, என்னுடைய லீலைகள் தானே. அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும். நடத்ததும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும். நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது. என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும். நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ, நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தெய்வம் ஏற்றுகிறாயோ, அந்த நொடியே உன் வீடு சுபிட்சம் அடையும். என் காலடி உன் வீட்டில் பட்டவுடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன். உன் வீடு சுபிட்சம் அடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன். உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது. நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன். எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு. எனக்கு வேண்டிய உணவை சமைத்து வை. நான் வந்து சாப்பிடுகிறேன். எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். சற்று பொறுமையாக இரு.
எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று புலம்புவது புரிகிறது. சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். உனக்கே தெரியாத அளவிற்கு நீ அடைந்த வெற்றிகள் அவ்வளவு இருக்கின்றன. நீயே என்னைப்பார், யோசித்துப்பார். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நான் நிச்சயம் துணையாக இருப்பேன். ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நீ பாபாவை சரணடையுங்கள். நல்லதே நடக்கும். நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். அனைத்தையும் சகித்துக் கொண்டு கடந்து வா. கவலை எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்கிறாய். உனக்கே ஒரு கஷ்டம் வரும்போது நீ தூண்டு போகிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடன் வாழ்கிறேன், என்னை மீட்க யாரும் இல்லை என்று நீ ஏன் புலம்புகிறாய்? உனக்காக உன் சாய் தேவா, உன் சாயப்பா நான் இருக்கவில்லையா? என்னையே நினைத்து பார்க்கவில்லை? அமைதியாக இரு. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ மனிதரிடம் மனிதனாக பழகு. அன்பாக பழகு. அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு. காலத்தோடு பழகு. என் சிந்தனையுடன் பழகு. யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதை போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவு அடங்கியிரு. பிறகு இந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்து விடுங்கள். ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் உங்கள் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய்? அப்படி அவர்கள் என் நாமத்தை சதாக சாய் சாயி என்று சொல்லிக் கொண்டே வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு மனமே இருக்காது. எனக்கு வேறு இடமும் இருக்காது. என் பக்தர்கள் இதய கமலமே நான் வீட்டிற்கும் சிம்மாசனம். என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள். நான் இருக்கிறேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். எதற்கும் பயப்படாதிரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. சாய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். சாயின் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நீ நிதானமாக யோசி. பொறுமையாக இருந்து நீ முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நீ நகர வேண்டும். அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லக்கூடாது. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக மாறும். அது தவறில்லைதான். ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும் கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். சொல்வது புரிகிறதா? உனக்கு கோபம் வரும் என்ற சூழ்நிலை வந்தால் அங்கிருந்து நீ நகர்ந்து விடு. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு.
உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கின்றேன். கோபம் வரும் நேரம் என்னுடைய நாமத்தை நீ உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என்மேல் என்றுதானே நீ கேட்கின்றாய்? என் செல்லை பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிரான உன்னை நான் என்றுமே காப்பேன். நான் என் உயிராய் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பார்த்து கோபப்படுவேனா? கிடையாது. அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்று நான் உன்னிடம் கேட்கிறேன். அதற்கு நீ சரியான பதிலை சொல். நீ செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது. அது வேண்டாம் என்று சொல்கிறேன் தங்கமி. நான் சொல்வதைப் போலவே நடந்து கொள். உனக்கு அந்த இடத்தில் மரியாதை இல்லை என்று தோன்றுகிறதா? அந்த இடத்தில் உன் பேச்சை யாரும் கேட்கவில்லை என்று தோன்றுகிறதா? அவர்கள் செய்யும் செயல் உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறதா? உனக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு. எதுவும் நீ செவி கொடுத்து கேட்காதே. அது உனக்கே பிறகு பந்தகமாக விழியும். அது தேவையில்லை. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா? அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். உனக்கு என் வலி புரிகிறது என்றுதானே நீ சொல்கின்றாய்? எனக்கு உன் வலி புரிகிறது. ரணத்துக்கு நானே மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரே பொறுப்பு, என்னுடைய கடமை. அப்படிதான் நானும் பிள்ளையை வளர்த்திருக்கின்றேன். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைத்து நிற்கின்றேன். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, எதற்குமே நீ கலங்காதே. நிச்சயம் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அப்படி நடந்ததற்கெல்லாம் காரணம் உன்னுடைய அவசரமான முடிவுதான். நீ அவசரப்பட்டு எடுக்கும் ஒரு முடிவால் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும். வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக யோசி. முடிவெடுக்க முடியாவிட்டால் என்னிடம் வந்து கேள். ஒரு நல்ல முடிவை நானே உனக்கு தருகின்றேன். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பொறுமையாயிரு. அவசரத்தால் எடுக்கும் முடிவு பெரிய ஆபத்தில் கொண்டு வந்துவிடும். அப்ப ஆபத்தில் இருந்தால் யார் உன்னை காப்பாற்றுவார்? வேண்டாம் தங்கமி, நீ நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நகன்று விடு. முதலில் உன்னுடைய கோபத்தை நீ குறைத்துக்கொள். கோபம் வரும் என்று அறிந்தால் என்னுடைய நாமத்தை நீ சொல். கோபத்தை குறைத்தால் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும்.